ரெடியா? காம்படிஷன் நல்லா பண்ணுவல? ரிஹர்சல். ஒரு டைம் உட்காந்து பாட பார்க்கலாம். சூப்பர், குட், பரவாயில்ல, குட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போது சாட்டர்டே ஈவினிங் ஒரு 4 o'clock ஆகுது. நானும் என் பொண்ணும் இப்போது கிளம்பி அவளோட பாட்டு கிளாஸ் போயிட்டுருக்கோம். சரங்குன் ரோடு, சிங்கப்பூர் சரங்குன் ரோட் போயிட்டுருக்கோம். இப்போ ரீசெண்டாக தான் அவள் பாட்டு கற்றுக்க ஆரம்பித்தா. ஸோ ஓரளவுக்கு சுமாராக பாடுவா. ஸோ பாட்டு கிளாஸ் முடிஞ்ச பிறகு அங்கே பக்கத்துலேயே தான் சிங்கப்பூர் பெருமாள் கோவில், ஃபேமஸான பெருமாள் கோவில் இது இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் அங்கே வந்தோம். நாங்கள் யூஸ்வலாக சாட்டர்டேயில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஏர்லியான டைம், ஈவினிங் ஒரு 5 to 6 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கூட்டமாக இல்லை. நம்ம ஒரு 6 to 7 அந்த டைமில் வந்தோன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இங்கே ரொம்ப விசேஷம். சாட்டர்டே அன்னைக்கு இந்த கோயிலில் எல்லா இடத்துலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து எல்லாரும் வருவாங்க இங்கே சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ ஆப்போசிட்டில் வந்து இந்த எம்டிஆர் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது வந்து இப்போ சிங்கப்பூரில் நம்பர் 1 வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ரேங்கிங்கில் இருக்குது. நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட இந்த தோசை, வடை இதெல்லாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நாங்கள் வந்து ஈவினிங் டைம்ன்றதுனால தோசைலாம் ஆர்டர் பண்ணல, ஜஸ்ட்டு வடை, ஸ்நாக்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி காஃபி மட்டும் குடித்தோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் டின்னர் ஜஸ்ட்டு இட்லி மட்டும் தான் செஞ்சேன். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி சட்னி சாம்பார் எதுவும் பண்ணல, பொடி தான் பண்ணுறேன். நான் என்னோடய வே ஆஃப் இட்லி பொடி எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். நான் வந்து 1 கப்பு உளுந்தும் 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, எள்ளு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியா, பெருங்காயம் வந்து தேவைன்னா சேர்த்துப்பேன், இல்லைன்னா சம்டைம் அதுவும் சேர்த்துக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் பருப்பை மட்டும் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வறுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து
எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் வந்து தனியாக வறுத்து எடுத்து வச்சிருவேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் க்ரீனிஷ் கலர் கொடுக்கும். பட் அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஏன்னா பசங்களுக்கெலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பொடி வந்து எங்கள் வீட்டில் இட்லிக்கு வந்து சட்னி சாம்பாரா பொடியான்னு கேட்டால் எல்லா பசங்க 2 பேருமே வந்து பொடி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொடி ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இப்போ பருப்பு வந்து நல்லா கைவிடாமல் நல்லா ஈவனாக ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஐட்டம்லாம் ஃப்ரை பண்ண போகிறேன். பூண்டு வந்து ஒரு 2-3 நிமிஷம் அதை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவேன். பொடிக்கு வந்து இந்த பூண்டும் தனியாவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மிளகாய் வந்து நல்லா ஃப்ரை ஆனோம். அப்போதான் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லா அரைப்படும். எள்ளு வந்து நான் ஜஸ்ட் அந்த அதுக்காக தான் எடுத்திருக்கேன். வேணான்னா அதையும் அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம எப்படியா இருந்தாலும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிடுவோம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணும் போது லாஸ்ட்டாக வந்து அது ஒரு கிறிஸ்பியான சவுண்டு கேட்கும். கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகிடும் இந்த கருவேப்பிலை, இந்த மிளகாய் இதெல்லாம். அந்த டயத்தில் வந்து இதை எடுத்து ஆற வச்சிடலாம் கொஞ்ச நேரம். ரொம்ப ஆற வச்சு அரைக்க மாட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே லைட்டாக, அப்போ தான் நல்லா அரைப்படும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் அரைப்படுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ரொம்ப இருக்கும். அதனால் நான் இப்போ இதை ஹாஃப் போட்டு மிக்சியில் அரைக்க போகிறேன். பட் பருப்பு தனியாக, மிளகாய் இதெல்லாம் தனியாக அரைக்க மாட்டேன். அரைக்கும் போது கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் பாதியாக அரைப்பேன். இப்போ ஒரு பேட்ச் இப்போ அரைச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் க்ரீன் கலரில் தான் இருக்குது. பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் இட்லிலாம் முடிஞ்சிடுச்சுன்னா கூட பொடி அப்படியே வெறும்னே சாப்பிட்ருவாங்க பசங்க வந்து. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பொடி வந்து. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மிளகாய், கருவேப்பிலை, இந்த பூண்டு இதை மட்டும் ஒரு 2 தடவை மிக்சியில் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்ப்பேன். ஸோ சண்டே மார்னிங் அகெயின் கண்டினியூ பண்ணுறேன் வீலாக். சண்டே ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. அதனால் துணியெலாம் எதுவும் வாஷ் பண்ணி போடலை. நான் ஜஸ்ட்டு உள்ளேயே போடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி உள்ளேயே ஒரு பேட்ச் வந்து நான் காய வச்சுருந்தேன். ஸோ அதே கொஞ்சம் காயாமல் இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தார். அவர் வரும்போது ஒரு ஸ்நாக் ஒன்று, ஆக்சுவலி இது வந்து சைனீஸ் அவங்களோட ஸ்நாக்ஸ் இது. பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம இந்த கொழுக்கட்டை மாதிரியே இருக்கும். அது ஸ்டீம்டு ஐட்டம் தான், அது ஃப்ரைடு கிடையாது. ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான ஒரு ரைஸில் பண்ண ஒரு கோட்டிங் இருக்கும். மேலே நம்ம கொழுக்கட்டை மாதிரியே உள்ளே வந்து ஸ்டஃபிங் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பைசியாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். சிக்கனில் இருக்கும், உள்ள வெஜிடபிள்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரெட் பீனில் பண்ணியிருப்பாங்க. ரெட் பீனும் சுகரும் மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்வீட்டானது. இது பார்த்திங்கன்னா ரெட் பீனும் ஸ்வீட்டும் அந்த பேஸ்ட் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ரைஸ் கோட்டிங் வந்து. ஸோ அப்புறம் லன்ச் இப்போ வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக சிங்கப்பூர் அண்ட் மலேசியா ஃபேமஸ் சிக்கன் ரெண்டாங் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போது இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான திங்ஸ் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு ஒரு 10, ஒரு சின்ன பீஸ் வந்து மஞ்சள். இது வந்து ஃப்ரெஷ் மஞ்சள். இது வந்து கலாங்கல் சொல்லுவாங்க இங்கே சிங்கப்பூரில். இது வந்து மோந்து பார்த்தா கொஞ்சம் இந்த மஞ்சள் ஸ்மெல் இருக்கும், பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரி இருக்கும். இது வந்து சரி ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சிக்கன் கறி மாதிரி தான் இது ஆக்சுவலி இந்த ரெண்டாங்கிறது. இது வந்து லெமன் கிராஸ்.
இங்க வந்து ஈஸிலி அவைலபிள். இது வந்து எல்லா மார்க்கெட்லயும் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும். வெஜிடபிள் ஷாப் எல்லாத்துலயுமே இந்த ஐட்டம்லாம் ஈஸியா கிடைக்கும். இது வந்து காஷ்மீரி சில்லியோட ஃப்ரெஷ் சில்லி. இது வந்து என்னன்னா, எலுமிச்சங்காய் மரம் இருக்குல்ல, அதோட இலை இது. இதுவும் வந்து இதுல கண்டிப்பா சேர்க்கணும். இந்த கறியில வந்து சேர்ப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி வந்து நான் தண்ணியில வந்து ஊற வச்சிருக்கேன். இது வந்து இப்போ இந்த ரெட் சில்லியும் இந்த ஃப்ரெஷ் சில்லியும் 2த்தையும் சேர்த்து இப்போ மிக்ஸியில் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். ஸோ இப்போ இந்த லெமன் கிராஸ் எப்படி கட் பண்ணணும்னா, கீழே பாட்டம் போர்ஷன் மட்டும் எடுத்துட்டு அது மேலே வந்து வாழைத்தண்டு மாதிரி அப்படியே உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த சாஃப்ட் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி இது சேர்க்கணும். இந்த லெமன் கிராஸ் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து கறிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த நடுவில் இருக்க அந்த சாஃப்ட் போர்ஷன் மட்டும் எடுக்கிறேன் நான் இப்போ. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டாங் வந்து தாளிக்கும் போது கூட இது ஒரு 2 ஸ்டெம் வந்து நசுக்கி சேர்க்க போகிறேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது. கொஞ்சம் தேங்காயும் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் வறுத்தும் சேர்க்க போகிறேன், அப்புறம் தேங்காய் பாலும் சேர்க்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகாய் ஊற வச்சிருக்க காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஷ் மிளகாய் இது 2த்தையும் நல்லா அரைச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, லெமன் கிராஸ், மஞ்சள், அந்த கலாங்கால் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் சூடு ஆன பிறகு லெமன் கிராஸ், கலாங்கால் இது 2த்தையும் வந்து சின்ன சின்ன பீஸ் வந்து கொஞ்சம் நசுக்கி இதில் போட்டு தாளிச்சிருக்கேன். அதோட இப்போ வந்து அரைச்ச ரெட் சில்லி பேஸ்ட்டையும் வந்து நான் இப்போ ஃப்ரை பண்ணுறேன். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இந்த கிரேவி வந்து நிஜமாவே செய்யும் போது பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு இதுவாக இருக்குமான்னு தெரியல. பட் டேஸ்ட் வந்து சரி சூப்பராக இருக்கும். நீங்கள் சிங்கப்பூரில் ஏதாவது ஃபுட் கோர்ட்டில் இல்லை வேற எங்கேயாவது போனீங்கன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கறி வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா அந்த ஆயில் வெளியில் வர அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இப்போ நான் சேர்க்குறேன். அதில் இந்த ரெண்டாம் கிரேவி வந்து கோகோனட் மில்க் ரைஸ், அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ், அதுக்கப்புறம் பிளெயின் ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ சிக்கன் வந்து வதக்கிட்டு கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் இதில் 1 கப்பு கோகோனட் மில்க் சேர்க்குறேன். இது கொஞ்சம் வந்து ரிச்சான கிரேவி தான், பட் ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். நம்ம இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிரேவி வந்து. இப்போ கொஞ்சம் துருவின தேங்காயை வந்து இந்த அளவுக்கு, இந்த ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ட்ரையாக தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன், எண்ணெயெலாம் ஊற்றலை. இதை வந்து மிக்சியில் ஒரு தடவை அப்படியே பல்ஸில் அரைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இடிக்கிற உரலில் போட்டு லைட்டாக அதை இடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோகோனட் மில்க் ஊற்றின பிறகு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு தோல் உரித்து இதில் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கும் இந்த ரெண்டாம் கிரேவியில் நல்லா இருக்கும், போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நல்லா இப்போ கொதிச்சுட்டு இருக்கு. இதில் வந்து நான் இந்த துருவின தேங்காய் ப்ரௌனாக வறுத்து வச்சுருக்கிறத வந்து நல்லா பொடியாக்கி இதில் இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் இன்னுமே நிறைய சேர்க்கலாம். நான் ரொம்ப ஹெவியாகிடுமேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக இந்த எலுமிச்சை இலை அதையும் சேர்க்குறேன். எலுமிச்சை இலை வந்து எப்படி சேர்க்கணும்னா, நடுவில் இருக்க இந்த நரம்பை வந்து எடுத்துடணும், சைடில் இருக்க இலையை மட்டும் சேர்க்கணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சோன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டாம் கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்பைஸியாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இது ரைஸ்க்கெலாம். ஸோ லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
எல்லாரும். நான் கொஞ்சம் கீரையும் பண்ணேன். ஏன்னா வெஜிடபிள் இல்லாம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீரையும் அப்படியே சும்மா சாட்டே மாரி பண்ணேன். அப்புறம் ஒரு ஃப்ரைடு சிக்கன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.